சந்நிதியானில் குவியும் மக்கள் வெள்ளம். பள்ளிக்கிழங்கு முளைக்கின்ற ஒரு நள்ளிரவில் நடந்த அதிசயம். வருஷ மரத்தடியிலே முருகப்பெருமானுடைய திருவருளி தோன்றி முருகப்பெருமானுடைய திருவருளினாலே செல்வ சின்னதியான ஆலயத்தினுடைய கொடியேற்றத்தை பேசக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாங்க நிக்கிறோம் யாழ்ப்பாணத்தினுடைய தொண்டைமனாறு என்று சொல்லக்கூடிய பிரதேசம். தொண்டைமனாறு செல்வ சின்னதியான ஆலயத்தினுடைய கொடியேற்றத்தை பார்க்கிறதுக்காக வருகிறது. எந்நிதியும் தருவான் சந்நிதியான் என்று வரலாறுகளிலே சிறப்பிக்கப்படுகின்ற அன்னதான கந்தர் என்ற பெயர் புகுன முருகப்பெருமானுடைய கொடியேற்றம் நள்ளிரவிலே இடம்பெறப்போம். அற்புதமான நிகழ்வுகளை காண்பதற்காக பல லட்சம் பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் யாழ்ப்பாணத்திலே இருந்து வருகிற போது அநேகமான முருகனுடைய பக்த அடியார்கள் வேலோடு மாதிரியோரமாக நடந்து வரக்கூடிய அற்புதமான காட்சிகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. இந்த மாதிரி பல்வேறுபட்ட அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த இந்த செல்வ சின்னதியானை தரிசிப்பதற்காக அந்த முருகனுடைய அந்த அற்புதமான கொடியேற்றத்தை காண்பதற்காக முருகப்பெருமான் எங்களையும் அழைத்திருக்கிறார், இந்த அடியனையும் அழைத்திருக்கிறார். அந்த வகையில நள்ளிரவு கொடியேற போகிற சன்னதியானை தரிசிப்பதற்காக வருகை தந்திருக்கிறேன். எப்படியான நிகழ்வுகள் இடம்பெறுது, என்ன மாதிரியான விடயங்கள் இங்கு இடம்பெறுது, இந்த ஆலயத்தினுடைய மகிமைகள் என்ன, பல கோடி பக்தர்கள் புடைசூழ்ந்து நிற்க இன்றைக்கு சன்னதியான் கொடியேற போகிறான். வரலாறுகளிலே இந்த கொடியேற்றம் பேசப்படக்கூடிய ஒரு கொடியேற்றமாக இருக்க போகிறது. இந்த காணொலியை பார்க்காத உங்களுடைய உறவுகள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க. இந்த மாதிரி நிறைய விடயங்கள், அதாவது இனி சன்னதியிலே இடம்பெறக்கூடிய பல்வேறுபட்ட திருவிழாக்கள், யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் சன்னதியானுடைய திருவிழாவிலே இனி யாழ்மண் செழித்து ஓங்க போகிறது. அந்த வகையில யாழ்மண்ணிலே இடம்பெறக்கூடிய முருகன் சார்ந்த விடயங்கள், சன்னதியானுடைய அற்புதங்கள் இனி என்னுடைய சேனல்ல வந்து சேரும். என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க. இப்ப வீடியோக்குள்ள போவோம். என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எப்படி இடம்பெறுது, நள்ளிரவிலே கொடியேற்றம் எப்படி இடம்பெற்றது, முருகப்பெருமானுடைய அந்த அற்புதமான காட்சிகள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத நேரடியாக பார்த்துக்கோ. எந்நிதியும் தருவான் சந்நிதியான் என்று வரலாறுகளிலே சிறப்பிக்கப்படுகின்ற சந்நிதி முருகப்பெருமானுடைய முன்றலிலே நின்று கொண்டிருக்கிறோம். ஓம் முருகா என எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான இடத்திலே நிற்கிறோம். முருகப்பெருமானுடைய அந்த கொடியேற்றத்தை காண்பதற்காக நள்ளிரவு வருகை தந்திருக்கிறோம். பல லட்சம் பக்தர்கள் இந்த இடத்திலே வருகை தந்திருக்கிறார்கள். அற்புதமான நிகழ்வாக அன்னதான கந்தன் என சிறப்பிக்கப்படுகின்ற வரலாறுகளிலே பிரசித்தி பெற்று விளங்குகின்ற செல்வ சின்னதியானுடைய கொடியேற்றம் இடம்பெறப் போகிறது. காண்பதற்கு முருகனுடைய பல லட்சம் பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். உடை சூழ்ந்து இன்னும் பல பக்த அடியார்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலேயே நள்ளிரவிலே இடம்பெறக்கூடிய சந்நிதியானுடைய கொடியேற்றத்திற்கு இவ்வளவு பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் என்றால் கடவுளினுடைய அந்த மெய்சில் இருக்க வைத்திருக்கக்கூடிய அந்த செயல் இன்றைக்கு இத்தனை லட்சம் பக்தர்களுக்கு முன்னாலே செல்வ சன்னதியான் திருவிழா காணப்போகிறான், கொடியேற போகிறான் என்கின்ற அந்த அற்புதமான நிகழ்வுகளை எல்லாம் கண்டுகளிக்க போகிறோம். சன்னதி பெருமான் எங்களையும் நிகழ்வுகளை கண்டுகளிப்பதற்காக அழைத்திருக்கிறார். நேரடியாக வருகை தந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக காணொலியை பாருங்க. என்னென்ன விடயங்கள் எப்படி இடம்பெறுது அப்படின்றத தொடர்ச்சியான காணொலி உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறேன்.
வரலாற்று பெருமைமிக்க ஆற்றங்கரையான் என்று விசேடிக்கப்படுகின்றதும் அன்னதான கந்தன் என்று பூசிக்கப்படுகின்ற ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயத்திலே இன்றைய தினம் பராபர வருஷத்தினுடைய 2026ஆம் ஆண்டுக்குரிய கொடியேற்ற உற்சவம் வெகு சிறப்பாக ஆரம்பமாகிக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு தனிப்பெரும் சிறப்பாக ஆகமம் சாராத ஒரு வழிபாட்டு மரபை பின்பற்றி இருந்தாலும் இந்த சன்னதியானுடைய சன்னிதானத்திலே நாலா திக்கிலும் இருந்து அடியார்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். இன்றைய தினம் இந்த கொடியேற்ற நன்னாள் ஆடி அமாவாசையிலே மிகச் சிறப்பாக இரவு 12:20 மணியளவிலே வள்ளிக்கொடி முளைத்தல் என்று சொல்லுவார்கள். எந்த ஒரு ஆலயத்திலும் நாங்கள் தம்போற்சவத்தை காணுகிறோம். ஆனால் இங்கு வள்ளிக்கொடி முளைத்தல், வள்ளிக்கிழங்கு என்று சொல்லுவார்கள், ராசவள்ளி கிழங்கு. அந்த ராசவள்ளி கிழங்கு ஐராவரசு என்று சொல்லப்படுகின்ற முனிவர்கள் ரிஷிகள் பூசிக்க பெற்ற இந்த தலவிருட்சமாக இருக்கிற பூவரச மரத்தடியிலே எம்பெருமான் முருகப்பெருமானுடைய சித்து அருள்பாலித்த இடம். அந்த அருள்பாலித்த இடமாக இருக்கிற இந்த பூவரச மரத்தடியிலே முருகப்பெருமானுடைய திருவருளினாலே அங்கே வள்ளிக்கிழங்கு முளைக்கின்ற ஒரு திருவருளை பார்க்க இருக்கிறோம். அந்த வள்ளிக்கிழங்கு முளைத்து கொடியாக படருகின்றதை மையமாக கொண்டு இந்த உற்சவம் வெகு சிறப்பாக கடைபிடிக்கப்படுகிறது. ஆவணி மாதத்திலே பூரணி நன்னாளில் தீர்த்தோற்சவத்தை மையமாக கொண்டு இந்த உற்சவம் 15 நாட்கள் விசேடியமாக கடைபிடிக்கப்படுகிறது. இங்கே கப்புராலைகளினுடைய பூஜை முறைகள், பக்தி பூர்வமான வழிபாட்டு முறை, அடியார்கள் எல்லாம் நாலாதிக்கிலும் இருந்து வந்து மனக்குறைகளை பூர்த்தி பண்ணி தியானிப்பவர்கள் பக்தி பஜனை பாடல்கள் பாடி காவடி எடுத்தும் அங்கே திருப்புகள் ஓதியும் வழிபாடு செய்கிற மரபுகளுக்கு அப்பால் எங்களுடைய இந்த ஐராவரசு என்று சொல்லப்படுகின்ற பூவரச மரத்தடியிலே வந்து தியானித்து பக்தியோடு இருந்து வழிபாடு செய்கின்ற அடியார்களையும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த சன்னதியானுடைய ஆற்றங்கரை என்று சொல்லுகிறோம். தொண்டைமான் ஆற்றங்கரை, வரலாற்று பெருமை மிக்க ஆற்றங்கரை இந்த தொண்டைமான் ஆறு. சோழர் காலத்தில் ஒரு பொருளாதார மையமாக இருந்தது இந்த தொண்டைமான் ஆறு. அதனாலே தொண்டைமான் ஆற்றங்கரையிலே முருகப்பெருமான் ஒரு பொருளாதார மையத்தை வெளிப்படுத்தும் தன்மையில் அரசியல், பொருளாதாரம், சமூக பாங்கு எங்களுடைய சைவ வழிபாட்டிலே இருக்கிறது. அத்தகைய சிறப்பு இந்த கதிர்காம வழிபாட்டிலே இருந்து பின்பற்றப்பட்டது என்று சொல்லுவார். பரம்பரையாக கதிர்காமர் பரம்பரையை சார்ந்தவர்கள் கனவிலே தோன்றி முருகப்பெருமானுடைய திருவருளினாலே இந்த பூஜை முறைகளை கடைபிடித்தார்கள். இன்று வரை சன்னதியானுடைய உற்சவம் என்று சொன்னால் எல்லா அடியவர்களும் பக்தியோடு வந்து இந்த பூஜையிலே கலந்து கொள்வார்கள். இன்றைய ஆடி அமாவாசை நன்னாளிலே இந்த வள்ளிக்கொடி முளைத்தல் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு. அந்த கொடியினை பார்ப்பதற்கே அடியார்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். அதுதான் இங்கே இருக்கிற கொடியேற்றத்தினுடைய சிறப்பு. இங்கே திருவிழா காலங்களிலே அந்த வள்ளிக்கொடி மிகச் சிறப்பாக வளர்ந்து திருவிழா நிறைவடைகிற போது அந்த வள்ளிக்கொடி தானாகவே கருகிக்கொள்ளும் என்று சொல்லுவார்கள். அத்தகைய பெருமை சன்னதியானுடைய திருவருளிலே இருக்கிறது. அடியார்கள் எல்லோரும் பக்தி பூர்வமாக வருகை தந்து சன்னதியானுடைய திருவருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய உள்ளுக்கு நிற்கிறோம். அதாவது இதில் இருக்கிறது பூவரச மரம். இந்த ஆலயத்தினுடைய தலவிருட்சமாக சொல்லப்படுகின்ற ஒரு மரம். இந்த மரத்தில் பக்தர்கள் முண்டியடித்து கொண்டு ஏதோ ஒரு விடயத்தை அவதானிப்பதாக தோன்றும். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வள்ளி கொடி முளைக்கின்ற அந்த அற்புதமான அந்த நிகழ்வாக கொள்ளுகிறது. அதாவது வள்ளி கொடி முளைக்கிற போதுதான் சந்நிதியானுடைய நிகழ்வுகள், அதாவது மகோத்சவ பெருவிழாவினுடைய நிகழ்வுகள் ஆரம்பிக்கும் என்று சொல்லியும் அந்த நிகழ்வுகள் முடிவுறுகிற போது அந்த வள்ளி கொடி தானாகவே கருகி கொள்ளும் என்கின்ற அற்புதங்கள் நிறைந்த, அதாவது உலகத்திலேயே எங்குமே இல்லாத அற்புதங்கள் நிறைந்த ஒரு பாரம்பரிய நிகழ்வாக இந்த நிகழ்வு கருதப்படுகிறது. அதை பார்க்கறதுக்காக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல பக்தர்கள் வந்து இதில் முண்டி அடித்து கொண்டு அந்த வள்ளி கொடியினை பார்ப்பதற்காக நிற்கின்ற அந்த காட்சியினையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொற்ப வேளையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சந்நிதி பெருமானுடைய கொடியேற்ற அற்புத நிகழ்வும் இடம்பெற காத்திருக்கு அப்படின்றதையும் தொடர்ச்சியாக காணொலியை நீங்கள் பாருங்கள்.